அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் யூனிட் 3ல அடுத்த ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு பார்ட் பி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இஃப் எஸ்என் அண்ட் டிஎன் இப்படி எழுதினாலும் இங்கே சீக்வன்ஸ் n = 1 to infinity அண்டர்ஸ்டுது உங்களுக்கு. ஆர் பவுண்டட் சீக்வன்சஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், தென் limit as n tends to infinity superior of sn plus tn less than or equal to limit superior of sn plus limit superior of tn. அதே போல் limit inferior of sn plus tn is greater than or equal to limit inferior of sn as n approaches infinity plus limit inferior of tn as n approaches infinity. இதே போல் ஒரு சிமிலர் ரிசல்ட் நம்ம பார்த்துருப்போம். ரெண்டு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது sn tn are sequence of real number, limit n tends to infinity sn equal to l இருக்கு. அதே போல் limit n tends to infinity tn equal to m இருந்துச்சுன்னா the limit n tends to infinity sn plus tn equal to limit n tends to infinity sn plus limit n tends to infinity tn. அதாவது l plus mனு வரும். அடிஷன் வந்து அடிஷன், சப்ராக்ஷன் வந்து சப்ராக்ஷன். ப்ராடக்ட்டுக்கு இதே போல் வந்திருக்கும். டிவிஷன்லேயும் பார்த்துருப்போம். டினாமினேட்டர் மட்டும் நாட் ஈக்குவல் டு 0. இது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸில் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே நம்ம லிமிட் சுப்பீரியர் இன்ஃபீரியர் பேசணும்னா அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று இருக்கும். ஒன்று பவுண்டட் அபவாக இருக்கும், இல்லை பவுண்டட் பிலோவாக இருக்கும், இல்லை பவுண்டட் சீக்வன்சஸாக இருக்கும். ஓகே, நம்ம கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பற்றி தெரியாத கேஸில் தான் நம்ம லிமிட் இன்ஃபீரியர் சுப்பீரியர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல அப்போ லிமிட் சுப்பீரியர் ஆஃப் sn plus tn வந்து நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் சுப்பீரியர் ஆஃப் sn ப்ளஸ் லிமிட் சுப்பீரியர் ஆஃப் tnன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதே போல் இன்ஃபீரியர் ஆஃப் சம் வரும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் இன்ஃபீரியர்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? ஓகே, லிமிட் சுப்பீரியர் பேசும்போது லிமிட் சுப்பீரியர் டெஃபினிஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட் mn நம்ம ஒன்று எடுத்திருப்போம். mn ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட் இது எடுத்துகிட்டு தான் நம்ம லிமிட் சுப்பீரியரை டிஃபைன் பண்ணியிருப்போம். அப்போது இந்த இடத்துல நமக்கு ரெண்டு பவுண்டட் சீக்வன்ஸ் இருக்குது. sn ஒன்று இருக்குது, tn ஒன்று இருக்குது. அப்போ லிமிட் சுப்பீரியர் ஆஃப் sn சொல்லும்போது இங்கே ஒரு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட் இந்த சீக்வன்ஸ் snலேருந்து நம்ம எடுப்போம். அதை நான் mnன்னு எடுத்துக்கிறேன். tnக்கு இருக்கும்போது அந்த செட் வந்து நான் pn எடுத்துக்கிறேன். ஓகே, லெட் சுப்பீரியர் இருந்தாலும் கேபிட்டல் mn எடுக்கிறேன். mn ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட் sன்ற சீக்வன்ஸுக்கு எடுக்கிறதுனால sn ப்ளஸ் 1 sn ப்ளஸ் 2. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக ஆரம்பத்தில் லிமிட் இன்ஃபீரியர் சுப்பீரியரில் பார்த்துருக்கோம். இங்கே pn வந்து அடுத்த சீக்வன்ஸுக்கு எடுக்கிறோம், கேபிட்டல் pn லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட். அப்போ tnக்கான சீக்வன்ஸ் இல்லையா இது, அதுக்கான அப்பர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட்டில் அந்த செட்டில் tn ப்ளஸ் 1 tn ப்ளஸ் 2 எக்ஸெட்ரா. ஓகே, தென் அப்போ mn வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட் அப்படின்னா அப்பர் பவுண்ட் அதுதான். அப்போது அந்த சீக்வன்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mn தான் இருக்க முடியும். ஓகே, அப்போ நான் எழுதும்போது sk இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mn எழுதலாமா? இங்கே வந்து ஃபார் k கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஓகே, ஸோ அதே போல் தான் இங்கேயும் pn வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட்னு சொல்லும்போது இதில் இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு pn தான் இருக்கணும். அப்போ அது ஜென்ரலாக நான் tkன்னு எழுதுகிறேன். tk வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு pn ஃபார் k கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n ஸ்மால் n. ஓகே, இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டியும் பாருங்கள், ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. அப்போ நான் இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டி ஆட் பண்ணுறேன்னா லெஃப்ட்டோட ஆட் பண்ணுவேன், ரைட்டோட ஆட் பண்ணும்போது அகெயின் அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகேவா? அண்ட் ஸோ லெஃப்ட்டோட ஆட் பண்ணுறேன். sk ப்ளஸ் tk ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கும்போது மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதாவது ஒரே மாதிரி இருக்கணும், ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கணும், இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். எங்களை ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். sk ப்ளஸ் tk அகெயின் இந்த கண்டிஷனும் k கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n, இங்கேயும் k கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n தான். sk plus tk is less than or equal to mn plus pn. ஓகே, இங்கே நமக்கு என்ன இருக்கும்? k greater than or equal to n. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், கேக்கு பதிலாக நான் n போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் ஒரு ஃபஸ்ட் டைம் என்னவாக இருக்கும்? sn ப்ளஸ் tnஆக இருக்கும். அடுத்து என்னுக்கு பதிலாக நான் கேக்கு பதிலாக n ப்ளஸ் 1 போகிறேன்னா அடுத்த டைம் என்னவாக இருக்கும்? sn ப்ளஸ் 1 sn ப்ளஸ் 2. அடுத்து tn ப்ளஸ் 1. அடுத்து வந்து கேக்கு பதிலாக நான் n ப்ளஸ் 2 போடும்போது sn ப்ளஸ் 2 ப்ளஸ் tn ப்ளஸ் 2 எக்ஸெட்ரா. அப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்களேன், sk லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mன்னா mn இஸ் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட் sn ப்ளஸ் 1.
ஓகே, இங்கே பாருங்கள் tk வந்து less than or equal to pn னா இந்த pn is the least upper bound of the set tn, tn plus 1, tn plus 2 etc. அப்போது இந்த இடத்துல இதை சேம் ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ தட் என்ன சொல்லலாம்? இந்த mn plus tn என்னவா இருக்கும்? mn plus pn is an ஆனால் லீஸ்ட் அப்பர் பவுண்டான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அப்பர் பவுண்டாக இருக்கும். ஓகே, is an upper bound for the set. எந்த செட்டாக இருக்கும்? கேக்கு பதிலாக முதல்ல n போடும்போது sn plus tn இருக்கும். அடுத்தது கேக்கு பதிலாக n plus 1 போடும்போது sn plus 1 plus tn plus 1 இருக்கும். அப்புறம் sn plus 2 plus tn plus 2 etc. ஓகேவா? அப்போ இது லீஸ்ட்டாக இருக்கும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அப்பர் பவுண்டாக இருக்கும். அப்போ அப்பர் பவுண்டாக நம்ம என்ன சொல்லலாம்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் திஸ் செட் வந்து less than or equal to mn plus tn. ஓகே, ஸோ therefore least upper bound for the set sn plus tn sn plus 2 plus tn plus 2 etc. least upper bound for the set வந்து less than or equal to mn plus pn. ஏன்னா least upper boundனா ஒன்று தான் இருக்க முடியும், அப்பர் பவுண்ட்னா நம்ம நிறைய இருக்க முடியும். ஓகே, ஓகேவா? இப்போ நான் ரெண்டு பக்கம் என்ன எடுக்கிறேன்னா டேக்கிங் லிமிட் as n tends to infinity on both side நான் எடுக்கிறேன். லிமிட் n tends to infinity least upper bound of the set, இந்த term அப்படியே எழுதுகிறோம். sn plus tn sn plus 1 plus tn plus 1 sn plus 2 plus tn plus 2 etc. இதே போல் இங்கே எடுக்கும்போது less than or equal to limit as n tends to infinity mn plus pn. இந்த லிமிட் அடிஷன் ஆஃப் டேர்ம்ஸுக்கு இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியாக லிமிட் கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே லிமிட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் mn as n tends to infinity plus limit of pn as n tends to infinity. இப்போ limit of mn ஏன்னா இது பவுண்டட் சீக்வன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கொஷனில் கொடுக்கும்போதே சீக்வன்ஸ் sn tn வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க. பவுண்டட் சீக்வன்ஸ்னால் இது பவுண்டட் அபவ் as well as பவுண்டட் பிலோவாக இருக்கும். அப்போ பவுண்டட் அபவாக இருந்து லிமிட் n tends to infinity mn இருந்தால் this is nothing but limit superior of sn. இது என்ன வரும் உங்களுக்கு? limit superior of tn வரும். ஓகே, ஸோ this is equal to this is nothing but limit superior of sn as n tends to infinity plus இது வரும்போது limit superior of tn as n tends to infinity. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் sn plus tn sn plus 1 tn plus 1 எக்ஸெட்ரா இருக்கு இல்லையா? அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அது சுப்ரீமம் ஆஃப் த செட், சுப்ரீமம் ஆஃப் இந்த nth டேர்ம் எழுதலாம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல எழுதும்பொழுது ஸோ திஸ் இம்ப்ளைஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்னவா எழுதலாம் அப்படின்னா லிமிட் எல்லாமே இந்த லிமிட் சுப்பீரியரோட டெஃபினேஷன் அப்ளை பண்ணி தான் நம்ம எழுதுகிறோம். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த செட்னா சுப்ரீம் ஆஃப் த nth டேர்மை நம்ம எழுதுவோம். இப்போ சுப்ரீமம் ஆஃப் sn plus tn இங்கே இருக்கிறது நமக்கு less than or equal to கடைசியாக இருக்கிறது limit superior of sn as n tends to infinity plus limit superior of tn as n tends to infinity. ஒரு பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா பவுண்டட் சீக்வன்ஸ்னால் இது பவுண்டட் அபவாக இருக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். பவுண்டட் சீக்வன்ஸ்னால் போத் பவுண்டட் அபவ் அண்ட் பவுண்டட் பிலோ. பவுண்டட் அபவ்னு எடுத்துகிட்டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா? அடுத்தது பவுண்டட் பிலோன்னு எடுத்துகிட்டு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எடுக்க போகிறோம். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருந்தாலும் கேபிட்டல் mn கேபிட்டல் pn எடுத்தோம். இப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எடுக்கும்போது ஸ்மால் mn ஸ்மால் pn எடுக்க போகிறோம். இதே போல் ப்ரொசீட் பண்ண போகிறோம். அப்பர் பவுண்ட் பற்றி பேசும்போது அந்த பவுண்டட் அபவுண்ட் எடுத்துக்கிட்டோம். அது அண்டர்ஸ்டுட், அது நாங்கள் சொல்லலை. இங்கே ரெண்டுமே பவுண்டட் சீக்வன்ஸ், அதனால் பவுண்டட் பிலோனா நம்ம கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் பற்றி பேசலாம். அப்போ லெட் ஸ்மால் mn be the greatest lower bound for the set இந்த sn சீக்வன்ஸுக்கு எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது சுப்பீரியர் டெஃபினேஷன் பிரகாரம் இது sn ப்ளஸ் இன்ஃபீரியர் டெஃபினேஷன் பிரகாரம் sn ப்ளஸ் 1 sn ப்ளஸ் 2 எக்ஸெட்ரா. ப்ளஸ் ஸ்மால் pn வந்து greatest lower bound of the set tn plus 1 tn plus 2 etc. okay,
அப்போ இதில் இருக்கிற இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இதில் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த எலிமெண்ட் நமக்கு என்னவா இருக்கும்னா mn தான் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். இருக்கிற லோயர் பவுண்டில் இதுதான் பெருசு. ஓகே, ஆக்சுவலி இது லோயர் பவுண்ட். ஓகே, அப்போ எஸ்கே மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த லோயர் பவுண்டாக இருக்கணும். தென் we can write எஸ்கே. இதில் இருக்க எந்த எலிமெண்ட் வேணாலும், அது எஸ்என்னாக இருக்கலாம், எஸ்என் ப்ளஸ் ஒன்னாக இருக்கலாம், அது என்னவாக இருக்கணும், ஒன்று கிரேட்டராக இருக்கணும், இல்லை ஈக்குவல் டு mnஆக இருக்கணும். லோயர் பவுண்டுன்றதால போன கேஸில் அப்பர் பவுண்டுன்றதால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mn நம்ம சொன்னோம். ஓகே, அதே போல் இதில் எடுக்கும்போது டிகே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் pn. ரெண்டு கேஸ்க்கும் சேர்த்து கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n நான் சொல்லிடுறேன். ஓகே, ரெண்டுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, ரெண்டுமே n வச்சு கே வச்சு தான் பேசியிருக்கோம். இப்போது அண்ட் ஸோ சிமிலர் பேட்டர்னில் நம்ம ரெண்டு இன்இக்வாலிட்டியும் ஆட் பண்ணலாம். லெஃப்ட் வித் லெஃப்ட், ரைட் வித் ரைட். எஸ்கே ப்ளஸ் டிகே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு mn ப்ளஸ் pn ஃபார் k கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஓகேவா? அப்போ இந்த mn ப்ளஸ் pன்றது என்னவா இருக்கும், லோயர் பவுண்ட் ஃபார் த செட்டு. கேட்க பதிலாக n ப்ளஸ் 1 n ப்ளஸ் 2 போட்டு எழுதலாமா? அது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டாக இருக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக லோயர் பவுண்டாக இருக்கும். ஓகே, ஸோ thus இந்த mn plus pn is a lower bound for the set. கேட்க பதிலாக n போடுங்க, அப்போ sn plus tn. அடுத்து கேட்க பதிலாக n plus 1 போடுங்க, sn plus 1 plus tn plus 1, sn plus 2 plus tn plus 2 etc. ஓகே, இப்போ இந்த செட்டோட கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு என்னவா இருக்குது, இது லோயர் பவுண்ட் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஃபார் த செட் sn plus tn, sn plus 1 plus tn plus 1, sn plus 2 plus tn plus 2 etc. அப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் சொல்லும்போது மேபி இந்த லோயர் பவுண்ட் கிரேட்டராக கூட இருக்கலாம். அதனால தான் நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு mn plus pn நம்ம சொல்கிறோம். டேக்கிங் லிமிட் ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆன் போத் சைடு எடுக்கும்போது ரைட் சைடில் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக நம்ம லிமிட் கொடுத்துக்கலாம் இல்லையா? நான் டேரெக்டாக போன கேஸில் பண்ண மாதிரி தான் டேரெக்டாக நான் அப்ளை பண்ணிடுறேன். அப்போ இங்கே லிமிட் ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் த செட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இன்ஃபிமமாக எழுதிக்கலாமா? ஸோ இன்ஃபிமம் ஆஃப் sn plus tn is greater than or equal to, இங்கே லிமிட் எடுக்கும்போது ரெண்டுத்துக்கு தனித்தனியாக போட்டுக்கிறேன். லிமிட் n tends to infinity mn plus limit n tends to infinity pn. limit n tends to mன்றது is nothing but limit inferior of s என்ற சீக்வன்ஸுக்கு. கரெக்டா? அதே போல் limit n tends to infinity pன்றது வந்து limit inferior of the sequence tn. So this implies result நம்ம என்ன எழுதலாம்னா limit as n tends to infinity inferior of sn plus tn is greater than or equal to limit n tends to infinity inferior of sn plus limit n tends to infinity inferior of tn. ஓகே, ரெண்டு ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.